ரைட். ஸோ இப்போ நம்ம பேட்ச் வந்து ஒரு 5.5 months போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லலாம். கோ ஹெட் ஆர்த்தி. அதான் சார், பேசிக்ஸ் வந்து கத்துக்கிட்டா போதாது, அட்வான்ஸ் தெரியணும்னு சொன்னாங்க. ஆனா வந்து பேசிக் இருந்தாலே அட்வான்ஸ் உன்னோட பேக்ரவுண்ட் என்ன, எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்ன? நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது ஒண்ணு சார். இங்க வந்து நிறைய பேர் வந்தாங்க, பிஇ தான், பிஇ கம்ப்யூட்டர் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. நானும் நித்யா மட்டும்தான் பிஎஸ்சி. அப்பவே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கம்மியா இருந்துச்சு. இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்காங்க, பயங்கரமா வந்து சொல்லி தருவாங்க, நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பேசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ அட்வான்ஸ்ன்றது வந்து பேசிக்ல இருந்து தான் போகும். எனக்கு வந்து பேசிக் கத்துக்கிட்டனால இப்ப எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலும் அந்த பேசிக் வச்சு என்னால போட முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு சார். சார் கேக்குதா? கேக்குது. எஸ். சார். ஸோ இப்போ இங்க ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ வேற ஒண்ணு வந்தது, ஏதோ ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணதா சொன்னீங்க இல்லையா? எந்த வகையிலயாவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? ஆக்சுவலா நான் இங்க கிளாஸ் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து எனக்கு எதுவும் கோடிங் ரவுண்ட் எதுவுமே நான் அட்டன் பண்ணல. ஆனா வந்து பைத்தான்ல இருந்து கேள்வி கேட்டா எனக்கு சொல்ல தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் காலேஜ்ல வந்து எங்களுக்கு ஆக்சுவலா அப் ஸ்கூல்னு ஒரு கோர்ஸ் வச்சேன், பைத்தானும் ஜாவாவும் சொல்லி கொடுத்தாங்க. அப்பயுமே எங்களால கோடிங் ரவுண்ட் கிளியர் பண்ண முடியல காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல. ஆனா அதுக்கப்புறம் நான் இதை அட்டன் பண்ணும்போது வந்து எனக்கு கான்பிடென்ட் இருந்துச்சு, என்னால கிளியர் பண்ண முடியும் அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி கேப்ஜெமினி நான் லாஸ்டா அட்டன் பண்ணேன் இன்டர்வியூ. அவங்க இதுல கோடிங் ரவுண்ட் இருக்கும்னு நினைச்சு நான் ஆன்லைன்ல அவங்க கோடிங் ரவுண்ட் அட்டன் பண்ணேன். ஐ மீன் நானா ப்ராக்டிஸ் பண்ணேன், என்னால கிளியர் பண்ண முடிஞ்சது. அப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, ஓகே நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படி சொல்லி. பட் நான் போன ரோலுக்கு வந்து கோடிங் கிடையாது. அதான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நீங்க வந்து ஒரு கிளாஸ்ல சொல்லியிருந்தீங்க சார், நான் தான் கேட்டிருந்தேன் டிஎஸ்ஏ பத்தி, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பத்தி சொல்லி கேட்டிருந்தா நமக்கு டெஃபினிஷனா தெரியல என்ன பண்றது சார் அப்படி சொல்லி. நீங்க சொன்னீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை எக்ஸாம்பிளா சொல்லுங்க, அது போதும் அப்படின்னு. ஸோ நான் அந்த மாதிரி தான் சொன்னேன். எனக்கு நிஜமாவே கொஞ்சம் கூட டெஃபினிஷன்ஸ் நான் படிக்கல. எனக்கு தெரிஞ்சதை ரொம்பவே சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். அதை ரிலேட் பண்ணி இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, அதையும் வந்து நான் எக்ஸாம்பிள் வச்சு தான் சொன்னேன். ஆக்சுவலா நான் சில இது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே அவங்க அதை நான் எக்ஸாம்பிள் வச்சு போல்டா சொன்னேன். நீங்க ஒரு கிளாஸ்ல சொன்னிருந்தீங்க, அதை ஞாபகம் வச்சுதான் நான் அப்படி சொன்னேன். அது சொன்னேன்றதுனால அவங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் அனுப்பிச்சு ஐ காட் ஆஃபர் லெட்டர் ஃப்ரம் தேர் சார். ஓகே. சோ அந்த அந்த இன்டர்வியூல உங்ககிட்ட எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 25% அதான், ஒரு 30% டெக்னிக்கல், 70% ஜென்ரல். செகண்ட் இன்டர்வியூ வந்து ஃபுல்லாவே ஜென்ரல் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நார்மலா கேட்டாங்க, டெக்னிக்கல் ஒரு 2 கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலா ரோல் பத்தி, அப்புறம் என்ன ப்ராஜெக்ட் என்ன பண்ணீங்க அந்த மாதிரி மட்டும் தான் கேட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து அவங்க எங்ககிட்ட எதுவுமே கேட்கல, ஓகேவான்னு கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. அவங்க வந்து ஓகேவா, நீங்க வருவீங்களா, உங்களுக்கு சிடிஎஸ்சி ஓகேவா, கம்பெனி ஓகேவா, ரோல் ஓகேவான்னு தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் ரோலை பத்தி கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்ப அவங்க கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ராஜெக்ட் பத்தி. அவங்களும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன மாதிரி தான் எனக்கு கேட்ட கேள்விதான் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. பட் செகண்ட் ரவுண்ட்ல வந்து அவங்களுக்கு இன்னும் நிறைய கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் பத்தி, இன்டர்ன்ஷிப் பத்தி, ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் பத்தி, அந்த டெக்னாலஜி விட்டு வேற என்ன யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நிறைய நிறைய கேட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு தோணுச்சு, ஒருவேளை நம்ம நல்லா பண்ணலன்றதுனால நிறைய கேட்கல போல அப்படின்ட்டு. இது எல்லாமே ஒரே இன்டர்வியூவரா, வேற வேற இன்டர்வியூரா? வேற வேற இன்டர்வியூவர் சார். ஓகே. உங்ககிட்ட கேள்வி கேட்டதும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்டதும் வேற வேற இன்டர்வியூவரா? என்கிட்ட கேட்டவரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டவங்களும் ஒருத்தவங்க தான். பட் ரெண்டு இன்டர்வியூன்னு சொன்னல சார், அது ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க, ஓகே, ஒருத்தவங்க செகண்ட் ஒருத்தவங்க. ஆனா லாஸ்டா சொல்லிட்டு இருந்த இன்டர்வியூ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் எடுத்தது ஒரே பர்சன் தான் இல்லையா? பர்சன் தான். ஓகே. சோ உங்ககிட்ட வந்து கம்மியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ப்ரோசீட் பண்ணுங்க. அதான் சார், நீங்க அந்த ஆன்சர் பண்ணணும்னு சொன்னது, அப்புறம்
பேசிக்கா நீங்க கொஞ்சம் டிஎஸ்ஏல இருந்தெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு நீங்க சொன்ன அப்புறம் நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து வச்சிருந்தேன். நீங்க சிஎன்ல கூட நான் கேட்டிருந்தேன். அப்பயும் நீங்க சொல்லியிருந்தீங்க ஐபி அட்ரஸ் அதெல்லாம் பத்தி சொல்லியிருந்தீங்க. நான் அதெல்லாமும் பார்த்து வச்சிருந்தேன். பட் டெஃபினிஷன்ஸ் எனக்கு கண்டிப்பா ஞாபகம் இல்ல சார். அது மக்கப் பண்ண முடியல. அதனால நான் எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மேபி எனக்கு பைத்தான்ல இருந்தோ இல்ல ஒரு ரியல் டைம்ல ஏதாச்சும் ஒரு கோட் போட சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா போட்டிருப்பேன். ஆனா அத அவங்க ரெக்வயர் பண்ணவே இல்ல அவங்க. சோ உங்ககிட்ட கம்மியா கொஸ்டின்ஸ் கேட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எதனால அப்படி நினைக்கிறீங்க? ஏன் அவங்க கிட்ட நிறைய கேட்டு ஏன் உங்ககிட்ட கம்மியா கேட்டாங்க? சொன்ன மாரி நான் வந்து எனக்கு தெரிஞ்சத போல்டா சொன்னேன். எக்ஸாம்பிள் மட்டும் வச்சு சொன்னேன். அவங்க வந்து மக்கப் பண்ண மாரி எனக்கு வந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ முடிஞ்சது. நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க உடனே கண்டிப்பா அவங்க வந்து அ சர்ச் பண்ணி பார்த்திருப்பாங்க. டெஃபினிஷன்ஸ் மக்கப் பண்ணியிருப்பாங்க. அத அவங்க அப்படியே எடுத்துட்டு போய் சொன்னதுனால நெக்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்கள டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் சார். ஓகே, ஓகே. சோ வேற ஏதாவது இங்க கோர்ஸ் கத்துக்கிட்டதுல வேற ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? பிராக்டிஸ் பண்ணணும். அது வந்து எல்லாரும் சொன்ன மாரி ஒரு 5 நாள் தொடர்ந்து கிளாஸ் இருக்கும்போது பயங்கரமா பிராக்டிஸ் இருந்துச்சு சார். எது கேட்டாலும் சொல்ற மாரி. அதுக்கப்புறமும் கொஞ்சம் அட்வான்ஸா போனாங்கல்ல சார் ஃபைல் ம். மேனேஜ் பண்றது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க பிரேக் விட்டு பண்ணது தான் கரெக்ட்டா இருந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் 2 நாள்ல எங்களால என்ன பண்ண முடியும்? அத நாங்களா தேடி படிக்கிற மாரி இருந்ததுனா, நெக்ஸ்ட் வச்சிருந்தா பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் தோணுது. அது பிரேக் விட்டு வச்சது கரெக்ட்டான்னு தோணுது சார். ஓகே, ஃபைன். வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா ஆர்த்தி? இல்ல சார். இந்த கிளாஸ்னால எனக்கு நெறைய கிடைச்சிருக்கு. இப்ப எனக்கு ஆஃபரும் இதனால தான் கிடைச்சதுன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா. ஓகே. எந்த அதுதான். கம்பெனில எவ்வளவு ஆஃபர் கிடைச்சிருக்கு? ஆ கேப்ஜெமினில கிடைச்சிருக்கு சார். சாஃப்ட்வேர் அசோசியேட் ரோலு. ஆ 3 லேக் சிடிசி. அதான் சார் கிடைச்சிருக்கு. இப்போ ஆஃபர் வந்து இப்ப டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் போயிருச்சு. நெக்ஸ்ட் ஆஃபர் தான் ரோல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ ஆக்சுவலி நெக்ஸ்ட் இப்போ கோ அஹெட். நெக்ஸ்ட் மந்த் ஜாயினிங் சொல்லியிருக்காங்க சார். ஓகே, வெரி குட். சோ யூசுவலி இப்போ இன்ஜினியரிங் படிச்ச கிராஜுவேட்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய கம்பெனிஸ்லலாம் ஸ்டார்டிங் சேலரின்றது 2.4 3 லேக்ஸ் per annum அதுதான் கொடுக்குறாங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு. சோ ஆர்த்தி வந்து ஆக்சுவலி பிஎஸ்சி ஐடி கிராஜுவேட். அவங்களுக்கும் இந்த அளவுக்கு ஒரு போல்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணி சோ அவங்களுக்கு ஒரு 3 லேக்ஸ் per annum பேக்கேஜ் கிடைச்சிருக்கு. சோ தட்ஸ் வெரி நைஸ். ஓகே. அடுத்து யார் பேசுறீங்க? ஆர்த்தி உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா திரும்ப கூட யூ கேன் டாக். ஓகே. 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 சோ நெக்ஸ்ட் யாராவது பேசுறீங்களா? இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன கிடைச்சது? வாட் யூ கெயின்ட் ஃப்ரம் திஸ் கோர்ஸ்? நாளைக்கே ஒரு இன்டர்வியூன்னு சொல்லி போனீங்கன்னா உங்களுக்கு அப்ப எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்? எனிஒன்? கோ ஹெட் ஹரி. சோ ஹரி முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது பேசுறதுக்கு தயாரா இருங்க. கோ ஹெட் ஹரி. சார் ஃபர்ஸ்ட் நான் செய்யூரை பத்தி லிங்க்டின்ல தான் பார்த்தேன். லிங்க்டின்ல தான் பார்த்தேன், உங்க போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். அண்ட் தென் அந்த போஸ்ட் நான் என்ன தெரிஞ்சுன்னா எதுவுமே தெரியாத லைக் நான் பார்த்த போஸ்ட் எப்படி இருந்ததுன்னா கோடிங்கே தெரியாதவங்க ஒருத்தர் வந்துட்டு கோடிங் கற்றுண்டு லைக் தி காட் a really குட் ஜாப் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். அதுக்கப்புறமா நீங்க பண்ற ஒரு நல்ல வேலையை பத்தி தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி இந்த செய்யுறுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல டூயிங் really good job to help the kids ரூரல் கிட்ஸ் இந்தியா அப்படின்னு அதை பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கேன். எனக்கு வந்துட்டு இப்போ நான் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட், நான் பண்ணது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் பண்ணும்போது பிஎஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அதுல கோடிங் வராம வெறும் ஹார்ட்வேர் தியரி மட்டும் படிச்சு பாஸ் ஆன பையன் தான் நான் அந்த பர்டிகுலர் செமஸ்டர். ஏன்னா எனக்கும் சிஸ்டம் கம்ப்யூட்டர் ரொம்ப தூரம்னு நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னோட ஸ்ட்ரென்த் நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப எங்க ஆஃபீஸ்ல நிறைய ப்ரோசஸ் ஆட்டோமேஷன் இல்ல இதுவே ஒரு இந்த மாதிரி ப்ரொபோசல்லாம் வரும்போது நான் கொஞ்சம் அனலிட்டிக்கலா திங்க் பண்ணி நான் ப்ரொபோஸ் பண்ணுவேன் உங்ககிட்ட இந்த இந்த விஷயத்தை இப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. ஸோ அந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ நீங்க எல்லாம் படிச்ச மாதிரி உங்க டீமுக்கு எல்லாம் வரும். அதுக்கப்புறமா திருப்பி அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த மாதிரி. ஸோ எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, ஓகே இப்போ நம்மளும் கத்துக்கலாம். இப்போ என்னோட அனலிட்டிக்கல் திங்கிங் கொஞ்சம் இருக்கிறதுனால லைக்
நான் ஏன் ஒரு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஆக்சுவலி அப்பதான் நான் ரீச் அவுட் பண்ணேன். இந்த மாதிரி இருக்கு சார் அப்படின்னு. அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் தட், எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அதான் இங்கெல்லாம் இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பட் நான் காலேஜ் முடிச்சு ஆல்மோஸ்ட் 2017 முடிச்சேன் சார். ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆச்சு நான் காலேஜ் முடிச்சு. பட் இருந்தாலும் அந்த படிப்புலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தூரம் போனா கூட சார், என்ன நீங்க திருப்பியும் லைக் நீங்களும் மேமும் லைக் யூ brought me back to the college phase. அதுக்கப்புறமா ஸ்கிராச்ல இருந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். ஆக்சுவலி சொல்லணும், கோடிங் பத்தி ஏபிசிடி கூட தெரியாது. பட் இப்போ பார்த்து இப்போ எப்படின்னா, நான் இப்போ ஒரு ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு விஷயத்த அதை எப்படி கோட் பண்ணிருப்பாங்க அந்த ஆஸ்பெக்ட்ல நான் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். அண்ட் ஐ திங்க் திஸ் வில் ரியலி ஹெல்ப் மீ a lot இன் மை ப்ரெசென்ட் கரியர். இப்போ அதான் மேனுவல் டாஸ்க் இந்த ஏஐ அது இதெல்லாம் அப்படி இல்லை. ஆனால் சார் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னும். இப்போ இது பண்ணது பத்தாது, ஏன்னா இது ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி நான் பண்ணது. இப்போ இந்த பசங்க இப்போ இவ்வளவு பேர் அட்டென்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் காலேஜ்ல 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாமே 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் படிச்சிருப்பாங்க. இதை நான் ஒரு 5-6 மந்த்ல கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். கண்டினியூஸ் லேர்னிங் தான். ஸோ ஐ ஹேவ் டு கண்டினியூ அண்ட் கீப் ப்ராக்டிசிங். அண்ட் தென் ஐ கம் பேக் டு யூ அண்ட் மேம் இஃப் தேர் இஸ் எனி டவுட் இன் ஃபியூச்சர்ல கூட. டெஃபினட்டா. ஸோ கத்துக்கிறதுக்கு வந்து கத்துக்கிறதுக்கு மனசு இருந்தா போதும். ஸோ அதுக்கு ஹரி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு 8 வருஷம் ஆகுது. அதுலயும் இன்ஜினியரிங்லயும் ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. இஸ் ஃப்ரம் மெக்கானிக்கலுக்கும் கம்ப்யூட்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. மெக்கானிக்கலுக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது காலேஜ் படிக்கும் போது ப்ரோக்ராமிங் படிச்சாலே கஷ்டம். பட் காலேஜ் முடிச்சுட்டு 8 இயர்ஸ் ஆகுது. காலேஜ் முடிச்சு 8 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா எந்த ஒரு பேக்ரவுண்டா இருந்தாலும் ப்ரோக்ராமிங்குள்ள வர்றது கஷ்டம். மெக்கானிக்கல்னு இருக்கும்போது இன்னும் கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன், நான் போகணும், கத்துக்கணும், சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். ஸோ அந்த ஆர்வம் இருக்கும் போது கத்துக்கிறதுக்கு எதுவுமே தடை இல்லை. மனசு இருந்தா போதும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வேற there is a will, there is a way. ஸோ கத்துக்கிறதுக்கு மனசு இருக்கணும். மனசு இருக்கும் போது கத்துக்கலாம். ப்ரோக்ராமிங் அப்படின்றது மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி பிராக்டிஸ் நிறைய இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். போன வாரம் பண்ண ப்ரோக்ராம் இந்த வாரம் மறந்து போயிடும். திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். லாஜிக் எழுதி பார்க்கணும். ஓகே, ஃபைன். அடுத்து யாராவது பேசுறீங்களா? கோ ஹெட் அமிர்தா. ஆனா இந்த சையர் பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு என்னோட கசின் தான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு பிஇ படிச்சுட்டு இருக்கேன், 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த சையருக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் நான். ஆனால் எல்லாமே வந்துட்டு தியரிட்டிக்கலாக மட்டும்தான் வந்து தெரியும். ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், என்ன விஷயம்னாலும் தியரிட்டிக்கல் இது இப்படி இருக்கு அப்படின்ற விஷயம் தான் தெரியுமே தவிர அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, அது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை. எல்லாமே தியரியா மட்டுமே படிச்சு எழுதுன மாதிரி தான் இருந்தது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற எந்த இதுவும் எப்படி பண்றாங்க அப்படின்றது எதுவும் தெரியாது, ரியல் வேர்ல்ட்ல எப்படி பண்றாங்கன்னு. ஸோ இங்க வரும்போது வந்து எப்படி ஒரு ப்ராப்ளமை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும், எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பண்ணணும், எப்படி லாஜிக்கலா திங்க் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் இங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது எப்படி அந்த ஃப்ளோ வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயம்லாம் நான் இங்க வந்து தெரிஞ்சிருக்கேன். ஸோ எல்லாம் தியரியா இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தா தானே அது எப்படி பண்றாங்க நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இங்க ஆனா இன்னும் நான் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். பட் பேசிக்கா பைத்தான்ல வந்துட்டு ஓகே, இங்க வந்ததுல எனக்கு வெரி ஹாப்பி சார். ஓகே, வெரி குட், வெரி குட். வேற யாராவது பேசுறீங்களா? இல்ல சார். ஓகே, எனிஒன் எல்ஸ்? ஸோ இப்போ நீங்க இங்க வந்து ஒரு 5 months 5.5 months கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க இல்லையா? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரோக்ராமிங்ல எந்த ஒரு நாலேஜ் லெவல்ல இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வெளியில வந்து ப்ரோக்ராமிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல போயிட்டு காசு கட்டி ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணா யார் பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க? யார் வேணா பேசலாம். ஸோ
அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸையும் உங்களையும் கம்பேர் பண்ணும்போது யாரு பெஸ்ட், எதனால பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? சார் இங்க என்னன்னு நான் பார்த்த அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்புறமா டீச்சரோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் ஜாயின் பண்றாங்க. அண்ட் இப்போ காசு கொடுத்துட்டு போறவங்க எப்படின்னா ஆன்லைன்ல இருப்பாங்க, கண்டுக்க மாட்டாங்க. சரி, அந்த கமிட்மெண்ட் இருக்காது சார். இப்போ இங்க வரவங்க என்னன்னா, இப்போ தோ திஸ் இஸ் நாட் என்ன சொல்றது, பே பண்ணி வரல சார் யாருமே, இன்ட்ரெஸ்டோட தான் வராங்க இந்த ஸ்டூடெண்ட். அண்ட் நீங்க சொல்லி கொடுக்குற மெத்தடாலஜிஸ் வந்துட்டு காசு கொடுத்து போறவங்க அவங்க வந்துட்டு சீக்கிரமா கவர் பண்ணும். அவங்க ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சிருப்பாங்க, இந்த டாபிக்கை இந்த டைம்ல இவ்வளவு ஹவருக்குள்ள முடிக்கணும். பட் நான் இங்க என்ன பாத்தேன் சார், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் புரியலனாலும் இப்போ ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணா கூட திருப்பி கொஸ்டின் கேட்கும் போது அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அது அந்த ஸ்டூடெண்ட்க்கு புரிய வைக்கிற வரைக்கும் நீங்க அதை ரிப்பீட் பண்றீங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல ஐ திங்க் அதான் சார், இங்க படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட் வில் எனிவே அவுட்மார்க் த கிட்ஸ் ஃபார் டூயிங் சைட். ஓகே, வெரி குட். வேற யாராவது இதுக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர்த்தி. அதான் சார் ஹரி சொன்ன மாதிரி நான் வந்து ரியல் லைஃப்ல பார்த்திருக்கேன். கிளாஸ்ல படிச்சுட்டு இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு வந்தாங்க. ஆனா அவங்க வந்து எந்த இன்டர்வியூமே அவங்க வந்து பைத்தான் முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், சிஎஸ்சின்னு நினைக்கிறேன் சார், அந்த இன்ஸ்டியூட் எனக்கு சரியா தெரியல. பைத்தான் முடிச்சுட்டு அங்கேயே ட்ரைனிங் திருப்பி போயிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பயங்கரமா அந்த தியரி நாலேஜ் இருக்குமே தவிர ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை அவங்களுக்கு. அவங்களால அந்த நம்ம எக்ஸாம் டைம்ல கொடுப்பாங்களா அந்த 20 ப்ரோக்ராம், அதை வேணா போடுவாங்க தவிர, அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா எங்களை விட அவங்க நிறைய எரர்ல நிற்பாங்க. ஸோ இந்த கிளாஸ்ல வந்தப்ப நான் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் எவ்வளவு முக்கியன்றத தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்னதான் இன்ஸ்டியூட் போய் படிச்சாலும் அவங்க அவங்களோட டைமிங்ல இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இங்க வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க சார். அது அப்ரிஷியேட்டிவா இருக்கு. ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ இங்க வந்து நம்ம நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்டா பாக்குறோம் இல்லையா? இங்கேயும் தியரி இருக்கு, ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. ஆனா தியரி கம்மியா இருக்கு, ப்ராக்டிகல்ஸ் நிறைய இருக்கு. நம்ம கத்துக்கிறது, புதுசா ஒரு கான்செப்டை கத்துக்கிறது வந்து 1 மணி நேரம் கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்த 10 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்றோம், 20 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்றோம், அதுல நிறைய ஹோம்ஒர்க் சால்வ் பண்றோம். அப்படின்றதுனால அந்த கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லா புரியும். ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டு தியரி வச்சு நம்ம பண்ண போறது கிடையாது. ப்ராக்டிக்கலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பண்ண போறோம். ஆஃபீஸ்க்கு போனோம்னா எனக்கு இஃப் கண்டிஷன் இருக்கு தெரியும், ஃபார் லூப் தெரியும், ஓகே ஃபைன். ஆனா இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுல இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணுமா, ஃபார் லூப் யூஸ் பண்ணணுமா, ரெண்டுமே யூஸ் பண்ணணுமா, எங்க பிரேக் பண்ணணும், இது எல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ அது வந்து எங்க கிடைக்கணும், நிறைய நம்ம ப்ராக்டிகல்ஸ் வந்து பார்க்கும் போது தான் கிடைக்கும். ஃபைன். வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிட்டுமா?